இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் எங்க பார்த்தாலும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் கபடி பிளேயர் கண்ணகி நகர் கார்த்திகா. சரி கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்றதை விட கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணியாளரா வேலை செய்யும் அம்மா, கட்டட வேலை செய்யும் அப்பா, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து கபடின்ற ஒரு விளையாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சு இன்னைக்கு 3rd ஏசியன் யூத் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் அணியோட வைஸ் கேப்டனா இருந்து அந்த அணி கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்காங்க இந்த கார்த்திகா. 3rd ஏசியன் யூத் கேம்ஸ் 2025 பஹ்ரைன்ல நடந்ததுல நம்ம இந்தியா இதுவரை 24 மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுல 3 வந்து கோல்டு. அந்த 3 கோல்டுல 2 மட்டும் கபடி டீம்ஸ் அடிச்சிருக்காங்க, பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீம். அந்த 2 டீம்லயும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர், ஒன்னு கண்ணகி நகர் கார்த்திகா, இன்னொன்னு ஆடவர் அணியில அபினேஷ். இதுல கார்த்திகா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டீமோட கேப்டன், இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனா இருக்காங்க. ஒரு எளிய பின்னணியில இருந்து கண்ணகி நகர்ல இருந்து வந்து இப்படி ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்காங்க இந்தியாவுக்காக. சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அது நான் கஷ்டப்படல, எங்க கோச் சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, எங்க ராஜு சார். ஏன்னா ஒரு உங்களுக்கே தெரியும் கண்ணகி நகர் பத்தி நிறைய பிம்பங்கள் இருக்கும்போது நாங்க கண்ணகி நகர்னு எங்க பேரை கொடுத்து விளையாட ஆரம்பிச்சோம், எங்க ஊர் பேரை கொடுத்து. அது எல்லாமே எங்க கோச்சோட கான்பிடன்ஸ் தான். இது நாங்களாம் சின்ன பசங்க, எங்களுக்கு அந்த ஒரு பயத்தையே காமிக்காம வளர்த்தாங்க எங்க கோச். எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமும் தெரியாது சார். ஃபுல் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு எங்க வேலையை செய்யுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே கோச் மேல பாரத்தை போட்டு தான் நாங்க வேலை செஞ்சிருக்கோம். இந்த பொண்ணு வளர்ந்து வந்து இந்த ஒரு வெற்றியை வாங்கியிருக்கிறத பார்க்கும்போது இந்த வனத்தி கிட்டானா பார்த்த மனத்தி கணேஷோட லேடி வெர்ஷன் மாதிரி இருக்கு.